ஹலோ வீவர்ஸ், பங்களாதேஷ் வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. அங்கே எங்கே பார்த்தாலும் வன்முறை தான். பொதுமக்களோட வீடுகளை சூறையாடுறது, அதுக்கப்புறம் பொது சொத்துக்களை வந்து தீ வச்சு கொளுத்துறது அப்படின்ட்டு அவங்க வந்து கட்டுக்கடங்காக வந்து என்ன பண்ணுறாங்க, வன்முறையை வந்து ஈடுபடுறாங்க அங்கே இருக்கிற ஒரு சமூக விரோதிகள். இந்த சமூக விரோதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு சாரல்னால வந்து நிறைய வந்து சிறுபான்மையினர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக வந்து இந்துக்களோட வீடுகள்லாம் தீ வைக்கிறாங்க, கொளுத்துறாங்க. அடுத்தது வந்து சில பேரை வந்து கொல்றாங்க. ஒரு இந்துவை என்ன பண்ணியிருக்காங்க, நடு வீதியில் வந்து எரித்து கொன்று இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அராஜகத்தோட உச்சக்கட்டமாக இருக்குது. சரி, இதெல்லாம் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் இந்தியா வந்து அமைதியாக இருக்குது. இந்தியா வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இந்தியா இதை வேடிக்கை பார்க்குது. ரொம்ப பலவீனமான இந்தியாவாக இருக்குது. இதுவே வந்து காங்கிரஸ் ஆண்ட இந்தியாவாக இருந்தது அப்படின்னா இம்மா நாளி வந்து கிழக்கு பாகிஸ்தானில் வந்து பாகிஸ்தானோட இராணுவ வீரர்கள் வந்து வன்முறையை கட்டவிழ்த்து நிறைய வந்து கொடுமைகள்லாம் செய்ததை எதிர்த்து என்ன பண்ணாங்க, அங்கே வந்து முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் போராட்டம் நடந்தப்போ இந்தியா வந்து அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு அங்கே வந்து பங்களாதேஷ்ன்ற ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தது இந்திரா காந்தி தலைமையில். அதேமாரி வந்து இப்போ மோடி அரசாங்கம் வந்து செயல்பட்டு என்ன பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை காப்பாற்றி அவர்களுக்கு தனியாக ஒரு நாடு உருவாக்கி கொடுக்கணும், அவங்கள பாதுகாக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் ட்விட் போடுறது, பகிர்வுகளை இது பண்ணுறது, அங்கே நடக்கக்கூடிய வன்முறைகளை வந்து வீடியோவாக ரீல்ஸாக வந்து அங்கங்கே பரப்பிட்டுருக்குறாங்க. ஏன் வந்து இந்தியா வந்து இதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்றத பார்ப்போம். இதை வந்து உத்து கவனித்தோம் அப்படின்னா வந்து உஸ்மான் ஹாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவர் அமைப்போட தலைவர் வந்து கொல்லப்படுறான். அவன் வந்து என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு எதிராக பேசுகிறான், இந்தியாவுக்கு எதிராகவும் பேசுகிறான், அது வேறு விஷயம். அங்கே இருக்கிற நிறைய அமைப்புகள் இஸ்லாமி, ஜமாத் இஸ்லாமி அப்படின்ற அமைப்புகள், ஏகப்பட்ட அமைப்புகளை எதிர்த்து தான் அவன் பண்ணுறான். அதே போல் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த எலெக்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து சுயேட்சையாக போட்டியிடுறதுக்காக அவன் என்ன பண்ணியிருக்கான், ரெடி ஆகிட்டு இருக்கிறான். அதனால் வந்து கேம்பெயின் அங்கங்கே பண்ணிகிட்ருக்கிறான். அப்படி பண்ணிகிட்ருக்க ஒரு பட்சத்தில் தான் அவன் என்ன பண்ணுறான், சுடப்படுறான் மர்ம நபர்களால். சுடப்பட்டவனே அவனை வந்து அவன் அங்கேயே ஸ்பாட்லேயே இறந்துடுறான். இருந்தாலும் அந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவனை வந்து சிங்கப்பூர் கூப்பிட்டு போன மாதிரியும் அங்கேருந்து வந்து திரும்பி சிகிச்சை பண்ணி வந்து எந்த ஒரு சிகிச்சையும் பலன் அளிக்காத இறந்ததுக்கப்புறம் இங்கே வந்து கொண்டு அவரோட தலைமையில் அடக்கம் பண்ணுற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்தாங்க. ஆனால் நடந்தது வேறு. அதேமாரி வந்து இதற்கு காரணம் இந்த அவன் சுட்டு கொல்லப்பட்டவன் அது வரைக்கும் ஒழுங்காக அந்த வன்முறைன்றது போயிட்டே இருந்தது. அங்கே பங்களாதேஷ்குள்ளார வந்து ஒரு சிறுபான்மையரை அட்டாக் பண்ணுறது, அந்த ஆட்சியாளருக்கு எதிராக அட்டாக் பண்ணுறது, இதேமாரி போயிட்டு இருந்தது வந்து இப்போ திசை மாறுது. இப்போ எப்படி திசை மாறுது அப்படின்னா வந்து இதற்கு காரணம் இந்தியாவோட உளவமைப்பு தான் இதுக்கு வந்து பின்னாடி இருந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், அந்த உஸ்மான் ஹாதியை வந்து சுட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்திய தூதரகத்தை முற்றுகையிடுறாங்க. அதேமாரி வந்து இன்னும் ஃபோர்ஸாக என்ன பண்ணுறாங்க, வன்முறைகளை வந்து இந்துக்கள் மீது வந்து கட்டவிழ்க்கிறாங்க. அதோட உச்சபட்சமாக தான் ஒரு ஒரு தாசுன்ற ஒரு நபரை என்ன பண்ணுறாங்க, நடு ரோட்டில் போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எரித்து கொள்கிறாங்க. ஸோ இதற்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஜமாத் இஸ்லாமி அப்படின்றக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அதாவது ஒரு கட்சி அவன் வந்து என்ன பண்ணுறான், ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறான். ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவன் வந்து சொந்த நாட்டை என்றைக்கும் என்ன பண்ண மாட்டான், சூறையாட மாட்டான். வேறு ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த நாட்டை வந்து பொது சொத்துக்களை வந்து குறிப்பாக சேதம் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷனில் இருக்கவங்க கேம்பெயின் தான் பண்ணுவாங்க. ஆனால் இதற்கப்புறம் என்ன பண்ணுது, கடுமையான வன்முறை எடுக்கப்படுது. எல்லா இடத்தையும் பாலத்தை உடைக்கிறாங்க, அரசு அலுவலகங்களை சூறையாடுறாங்க. இதற்கு பின்னாடி இருந்த அமைப்புன்றது நான் சொன்ன ஜமாத் இஸ்லாமி. அவங்களோட இது எண்ணம் என்ன அப்படின்னா வந்து மக்களை பயத்திலே வச்சுருக்கணும், அவங்களோட குழப்பத்திலே வச்சுருக்கணும். வன்முறை தான் அங்கே வந்து இதாக இருக்கணும். அவங்க வந்து என்றைக்குமே சிந்திக்கக்கூடாது, நிலையற்ற அரசாங்கம் இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பானது. அவங்களோட வன்முறைக்கும் அவங்களோட அந்த ஒரு சாரான அந்த தீவிரவாத செயல்களுக்கும் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து அவரோட எண்ணமே கூட. இந்த ஒரு காரணங்களால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மறைமுகத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வன்முறையை தூண்டிகிட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக பேக் போனாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை, அமெரிக்கன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான். இவர்களோட அந்த ஸ்கெட்சு படி தான் என்ன ஆகிட்டுருக்கு, இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. இப்படி நடந்துகிட்ருக்க ஒரு பட்சத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, உச்சகட்டமாக நம்மளோட தூதரகத்தை வந்து முற்றுகையிட்டு அதை வந்து அதுக்குள்ளார போகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி அந்த இதை எரிக்கிறதுக்கு எல்லாரும் பண்ணாங்க. இருந்தாலும் வந்து அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். அதையும் வந்து அந்த உள்நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்தோன்னா அது வேறு ஒரு பிரச்சனையாக போயிடும். சரி, இப்போ இதில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு இந்தியா வந்து உள்ளார நுழைஞ்சதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் சிக்கன் நெக்குன்ற அந்த 26 கிலோமீட்டர் பகுதியை வந்து அட்லீஸ்ட் அகலப்படுத்திடுங்க, இதை ஒரு சான்ஸாக வச்சுக்கிட்டு. இல்லைன்னா சில மாகாணங்களை பங்களாதேஷ்லேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்து இந்தியாவோட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அகலமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராது. வடகிழக்கு மாநிலங்களை வந்து
நம்ம ரீச் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் வராது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு இந்தியா போச்சு. சரி, அதை உள்நோக்குறாங்க. இது வந்து இந்தியாவுக்கு உண்மையிலே இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக நடக்குதா இந்த பிரச்சனைகள், இல்லை வேற ஒரு காரணங்களை முன்னிட்டு நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படிலாம் வந்து உள்நாட்டில் பல குழப்பங்கள் இருக்குது, பல பிரிவுகள் இருக்குது. அவனுங்க எப்பயுமே அடிச்சுக்கிட்டு சாகிற குரூப்பு தான் அவனுங்க. அவனுக்கு நீ எந்த ஊர்லேயும் வந்து நிம்மதியாக இருந்ததே கிடையாது. அப்படி ஒரு இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே தான் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த வன்முறையில் பார்த்திங்கன்னா 250க்கு அதிகமான மக்கள் இறந்துருக்கிறாங்க. அதில் வந்து 1, 2 பேர் தான் இந்துக்கள். அந்த அந்த இந்துக்களை வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியில் என்ன பண்ணுறாங்க, பெரிய பிம்பமாக வந்து உருவாக்குறாங்க. இதில் வந்து வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸும் என்ன பண்ணுறாங்க, இதற்கு எதிராக போராடுறாங்க. பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, குரல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பேரணிகள்லாம் நடத்துகிறாங்க டெல்லியிலலாம். இப்போ இந்த விஷயம் வந்து காங்கிரஸ் வந்து அவர்களுக்கு ஆதரவாக வந்து பேரணிகள் நடத்துகிறாங்கன்னவே தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இதற்கு பின்னாடி வந்து யார் இருக்கிறா, அவங்க வந்து ஒரு விஷயத்தில் இறங்கி செய்கிறாங்கனால அது வந்து தேசத்துக்கு வந்து அகெயின்ஸ்டான ஒரு வேலையை தான் அவங்க எப்பயுமே செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ இதையும் பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து தூண்டி விடுறது. இப்போ இந்தியாவை தூண்டி விடுறதுனால என்ன ஆயிருக்கும், இந்தியா போய் சண்டை போட்டுது அப்படின்னா வந்து இது எப்படி போகும்னா வந்து அனதர் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி போகும். இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்க ஆல்ரெடி என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போரை வந்து உண்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, சைனா வந்து அவனோட ஆர்ம்ஸை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அமெரிக்காவை வந்து பேக்டோர் வழியாக நிறைய ஆர்ம்ஸை கொடுக்குறான். அது இல்லாத துருக்கி, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வந்து நிறைய ஆர்ம்ஸ் கொடுத்துட்டு இந்தியாவை வந்து டம்ப் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் இந்தியாவோட அந்த இராணுவ நடவடிக்கை வந்து பலமாக இருந்தது. ஒரு அணுகுண்டு நாடே வந்து சரண்டராக, அணுகுண்டு வச்சுருக்க ஒரு நாடை வந்து இன்னொரு அணுகுண்டு இருக்கக்கூடிய நாடு வந்து சரண்டராக வச்சுது. இது வந்து உலகத்தில் இது வரைக்கும் யாருமே செய்ய துணியாத ஒன்று இந்தியா தெரிஞ்சு அந்த போரை வந்து 3லேருந்து 4 நாளில் முடிச்சிட்டாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் அண்ட் அவமானம். சரி, கிழக்கு பாகிஸ்தானில் தான், மேற்கு பாகிஸ்தான் அவங்களால பண்ண முடியல, சரி பங்களாதேஷில் கிழக்கில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இது. இதற்கு வந்து அவங்க திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நகர்த்தி வந்து ஆத்திரத்தை தூண்டுற மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் வந்து உலக அரசியலெல்லாம் வந்து உற்று நோக்கக்கூடிய நமது வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக இதையும் வந்து அவதானிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வருது, இருக்கும், இதேமாரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் என்ன பண்ணுறாங்க, உண்மையிலே வந்து அது நம்மளுக்கு வந்து ஆபத்தான ஒரு விஷயமா, நம்மளோட இறையாண்மைக்கு பாதிக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கா, த்ரெட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னவனே தான் என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து வந்து காமாக இருக்கிறாங்க. இல்லைன்னா இது வந்து நான் சொல்கிற மாரி என்ன இருக்கும், ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி கிழக்கில் வந்து ஒரு நீண்ட போராக இருக்கும். சைனாக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போடும், பாகிஸ்தான்காரனுக்கு ரொம்ப சந்தோஷப்படும், அமெரிக்கா, யூரோப்பியன்ஸ் எல்லாமே ஃபன் பண்ணுவாங்க. ஃபன் பண்ணக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எலிப்பொறியில் மாட்டின எலி மாதிரி மாட்டிக்கும், இல்லை ஆப்போசிட் குரங்கு மாதிரி மாட்டிக்கிட்டு அதோட வளர்ச்சி இவ்வளோ நாள் பண்ண அந்த ஒரு கோட்டைகள் இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே போய் இந்தியாவும் என்ன ஆகிடும், ஒரு சிரியா, ஆப்கான் இந்தமாரி ஒரு நாடாக மாறி மக்கள்லாம் தரித்திரம் பிடிச்ச மாதிரி வந்து சோத்துக்கே பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமைக்கு போகிறதுக்கெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ரஷ்யாக்காரன் தப்பிச்சான் அப்படின்னா வந்து அது மிகப்பெரிய நாடு, அவன்கிட்ட எண்ணெய் வளம் இருந்தது, இங்கே எண்ணெய் வளம் இருக்குது, இருந்தாலும் வந்து துரோகிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னத்தை பண்ண முடியும். ஒரு ஸ்டெர்லைட் ஆலைகளை கூட என்ன பண்ணிட்டாங்க, இது பண்ணி போராட்டம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆலையை மூட வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அது இந்தியாவோட காப்பர் தேவையில் 80% வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை மூட வச்சுட்டு இதேமாரி தேசத்தோட கூடங்குளம் அணு உலைகளால் ஆபத்துன்னு சொல்லிட்டு அதையும் வந்து போராட்டம் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் 8 வழி சாலையை போடுறதுக்கும் போராட்டம். அதேமாரி வந்து பரந்தூரில் ஏர்போர்ட்டு, அந்த காஞ்சிபுரத்துக்கிட்ட வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. இப்படி எந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் பண்ணறதுக்கு விடாத நிறைய தேச துரோகிகள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வந்துட்டு இவர்களை நம்பி வந்து எப்படி பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயங்களை? இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து பல முறை யோசித்து தான் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பிரச்சனைன்றது வந்து அவங்களோட சொந்த பிரச்சனை. அதனால் இந்தியாவோட இறையாண்மைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இப்போதைக்கு இல்லை. இதை வந்து அப்படி உண்டு பண்ணுறதுக்கு முயற்சிகள் தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கிற விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் அவங்க பரப்பக்கூடிய செய்திகள்லாம். இதனால் நாம் யாரும் பேனிக் ஆகிறதுக்கான அவசியம் கிடையாது. இந்தியா வந்து சேஃபாக இருக்குது. அவங்களுக்கு தெரியும் எப்போ வந்து பங்களாதேஷை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்திய அரசாங்கத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட இராணுவம் வந்து மிக வலிமையான இராணுவம், முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. நம்மளோட இராணுவ ஆயுதங்களும் வந்து மிக வலிமையான ஆயுதங்கள், நாட் அவுடேட்டட் ஒன். எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக ஏஐ எனேபிள்டு எக்யூப்மெண்ட்ஸ் தான் வச்சுருக்கிறாங்க.
இன்னும் வெளி தெரியாத நிறைய வந்து மிக பாதுகாப்பான ஆயுதங்கள்லாம் இருக்குது. அதனால் இராணுவம் வந்து நம்ம நாட்டை வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு சிக்கலில் இருந்தாலும் வந்து காப்பாற்றி நம்மளை வந்து சேஃபாக வச்சுருப்பாங்க. நாம் வந்து எதை பற்றியும் பயப்பட தேவையில்ல. நாம் மட்டும் நம்ம வேலையை பார்ப்போம். இதிலெல்லாம் வந்து ட்ராப் ஆகாத நம்ம கடமையை செய்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம். வணக்கம்.